லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய் அதுடா என்னாச்சு? தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இப்ப கீழே விழுந்த? அது இன்னும் எனக்கு குளிர் ஜுரம் குறையல. இன்னும் எனக்கு உடம்பு நடுக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக பாத்ரூம் போனேன். உடம்புல பேலன்ஸ் இல்லாம தடுமாறி கீழே விழுந்துட்டேன். எதுக்கு நீயே எழுந்து போன? யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல? சரி இரு, நான் ஹெல்ப் பண்றேன். மெதுவா எந்திரிச்சு வா. மெதுவா எந்திரி. இல்ல பரவாயில்ல. எந்திரி. வா மெதுவா மெதுவா. பாத்து மெதுவா வா. எழுந்திரு. வா பாத்து வா. இங்கே இரு. உனக்கு இன்னும் குளிர் ஜுரம் குறையல. நான் போய் ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு வரேன். ஜாக்கிரதை. ஹீட்டர் ஆன் பண்ணிட்டேன். வா, நானே உனக்கு பல் தேய்ச்சி விடுறேன். என்ன பாக்குற? நீ இப்ப இருக்கிற கண்டிஷன்ல உன்னால பல் தேய்க்கிறது கஷ்டம் தானே? வா, நான் தேய்ச்சி விடுறேன். வா மெதுவா பாத்து. ஆகாட்டு. இல்ல பரவாயில்ல, நானே தேய்ச்சிக்கிறேன். இத பாரு, உன் கை கால்லாம் ரொம்ப நடுக்கமா இருக்கு. பரவாயில்ல, இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே. நானே தேய்ச்சி விடுறேன். ஆகாட்டு.
ஐயோ பார்த்து வர மாட்டியா? சரி வா. சரி வெயிட் பண்ணு, நான் போய் உனக்கு சூடா காஃபி போட்டு கொண்டு வரேன். இந்த காஃபி பிஸ்கட் சாப்பிடு. ஏய் இரு. நீ கை நடுக்கத்திலே காஃபியை கொட்டினாலும் கொட்டிடுவ. இரு நானே கொடுக்குறேன். இந்தா. குடி. உன் உதட்டுல காஃபி ஒட்டிருக்க, தொடச்சுக்கோ. ஓஹோ மாமியாரே, இவ்ளோ நேரம் இங்க நடக்கிறதெல்லாம் வயித்தறிச்சலோட நின்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? இருங்க இருங்க, வயித்தறிச்சலை இன்னும் ஜாஸ்தி ஆக்குறேன். எங்க? இங்கயா? அங்க இல்ல இங்க. இங்கயா? அங்க இல்ல இங்க. இங்கயா? இங்கயா? ஐயோ அங்க இல்ல, இந்த பக்கம் பாரு. இங்கயா? சரி இரு, நானே தொடச்சு விடுறேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். காஃபி குடிச்சதும் குளிர்ப்பு குறைஞ்சிடுச்சா? அது எப்படி உடனே குறையும்? இன்னும் குளிரதா செய்யுது. யாராவது சூடு பறக்க என் கை காலெல்லாம் தேய்ச்சி விட்டா பெட்டரா இருக்கும். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வேண்டாம். சரி. என்ன இப்போ ஓகேவா? அதுக்குள்ள எப்படி ஓகே சொல்றது? உங்க கையால இன்னும் என் உடம்பு சூடு பறக்க தேய்ச்சி விட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா செய்ய மாட்டீங்களே. என்ன யோசிக்கிற? இப்ப குளிர் குறைஞ்சிருச்சா? லைட்டா தான் குறைஞ்சிருக்கு. சரி ஒரு நிமிஷம்.
என்ன இவரு குளிர் குறையலன்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கை கால சூடு பறக்க தேய்ச்சி விடுவாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு எழுந்து வெளியே போயிட்டாரு. எங்க போனாரு? ஒருவேளை நமக்கு வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுக்க போறாரோ? அப்படியாதான் இருக்கும். பரவாயில்ல, அதுவும் நல்லாதான் இருக்கும். வந்த இடத்துல வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுக்கிற புருஷன்லாம் எத்தனை பொண்ணுங்களுக்கு கிடைப்பான். அதிரா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். என்னங்க இது? ரூம் ஹீட்டர். அது தெரியுது. எதுக்கு இங்க எடுத்துட்டு வரீங்க? இல்ல, உனக்கு இன்னும் குளிர் குறையலன்னு சொன்னல, அதான் இந்த ரூம் ஹீட்டர் ஆன் பண்ணி வச்சா உனக்கு கதகதப்பா இருக்கும். சரி, ஆன் பண்றேன். நாம எதிர்பார்த்தது நடக்கலையே. இந்த ரூம் ஹீட்டரை கண்டுபிடிச்சவங்க மட்டும் என் கையில கிடைச்சோம் செத்தம். இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. ஏன் இப்படி டல்லா சொல்ற? ஹீட் பத்தலையா? சரி இரு, ஹீட்டர் பக்கத்துலயே வைக்கிறேன். டேய் திருமாரா, என்னடா நடக்குது? நீ கேக்குறது புரியலமா? என்ன புரியல? தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். இங்க நடந்த எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீ இவளை உன் குழந்தைக்கு வேலைக்காரியா தான் நடத்துவேன்னு சொன்ன. இப்ப என்னடா அண்ணா, நீ இவளுக்கு வேலைக்காரனா மாறிட்டு இருக்க. நீ என்னமோ இவளோட அடிமை மாதிரி நீயே இவளுக்கு பல் தேய்ச்சி விடுற, காஃபி பிஸ்கட்லாம் ஊட்டி விடுற, கொய்கால்ல சூடு பறக்க தேய்ச்சி விடுற. பத்தாததுக்கு இவ கெட்ட கேட்டுக்கு ரூம்ல ஹீட்டர் வேற எடுத்துட்டு வந்து வைக்கிற. என்னடா இதெல்லாம்? என்னன்னா, அவர் என் ஹஸ்பண்ட், நான் அவரோட அன்பான வைஃப். வைஃபுக்கு உடம்பு முடியலன்னா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அவளுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் செய்யறது சகஜம் தானே? ஏன் எப்பயாவது உங்களுக்கு உடம்பு முடியாம போறப்ப மாமா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் செய்யவே மாட்டாரா? என்னடா அமைதியா நின்னுட்டு இருக்க? இவ சொல்றதெல்லாம் உண்மைதானா? நீ இவளை உன் பொண்டாட்டியா தான் பாக்குறியா? அதனால்தான் நீ இவளுக்கு இந்த மாதிரி சேவகம் பண்ணிட்டு இருக்கியா? அட நீ வேறமா, நான் ஏன் இவ்வளவு என் பொண்டாட்டியா பார்க்க போறேன்? அப்புறம் எதுக்கு நீ இவளுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? மா, இவளுக்கு சீக்கிரம் உடம்பு சரியானதா இவளால என் குழந்தைய பாத்துக்க முடியும். அதுக்குதாமா. சும்மா சமாளிக்காத. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. இவ ஏதோ வசியம் பண்ணி உன்னை அவ பக்கம் இழுத்துட்டாலோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ அம்மா, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. நீ சொல்ற மாதிரி இவ வசியமே பண்ணாலும் நான் எப்பவும் இவளை என் பொண்டாட்டியை ஏத்துக்கவே மாட்டேன். என்னைக்குமே இவன் குழந்தையோட வேலைக்காரி தான். நீ உண்மையாதான் சொல்றியா? ஆமாமா. அதான பார்த்தேன். ஏய், இப்ப எதுக்கு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காம சீக்கிரம் உடம்ப சரி பண்ணிட்டு என் குழந்தைய பாத்துக்க தயாராகு. சார், சார், வாங்க, உள்ள வாங்க. சார். உட்காருங்க. பரவாயில்ல சார். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சென்னையில சாருமதி மேடமும் அகிலனும் தங்கியிருந்த ரூமை செக் பண்ணப்ப அந்த ரூம்ல
இந்த மோதிரம் இருந்துச்சு சார். இது நம்ம ரிங்காச்சே. இது எப்படி சாருமதி கிட்ட போச்சு? சரி, ஓகே, நீங்க கிளம்புங்க. எஸ் சார். ம். இது உன்னோட ரிங் தானே? என்னடி முழிக்கிற? இது உன்னோட நிச்சயதார்த்த மோதிரம் தானே? ஆமா, இது எப்படி சாருமதி கிட்ட போச்சு? பதில் சொல்லுடி. அன்னைக்கு சாருமதி அகிலன் கூட ஓடி போனப்போ நீதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணனு அவ லெட்டர் எழுதி வச்சிருந்தா. ஆனா நீ அந்த லெட்டர் பொய்ன்னு சொன்ன. இப்ப இந்த மோதிரத்தை என்னன்னு சொல்ல போற? இது பொய் இல்லல்ல, இது உன்னோட மோதிரம் தானே? இது எப்படி சாருமதி கிட்ட போச்சு? அப்போ சாருமதி லெட்டர்ல எழுதின மாதிரி நீதான் அவ அகிலன் கூட ஓடி போனதுக்கு நகை பணம்லாம் கொடுத்து உதவி பண்ணியா? அப்படிதானே? இல்ல, இந்த மோதிரம் எப்படி சாருமதி கிட்ட போச்சுன்னு எனக்கு தெரியல அத்தை. அது எப்படி உன் மோதிரம் உனக்கே தெரியாம அவகிட்ட போகும்? தெரியல, எனக்கு தெரியாம சாருமதி இந்த மோதிரத்தை என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். வாய மூடு. நீதான் சாருமதி அகிலன் கூட அனுப்பி வச்சிருக்கங்கிறதுக்கு சாட்சியா? இந்த மோதிரம் கண்ணு முன்னாடியே இருக்கும்போது நீ இப்படி தைரியமா போய் சொல்றனா உன்னை என்னன்னு சொல்றது? பாப்பா பாப்பா, உன்னெல்லாம் எதுக்காகவும் நம்பவே முடியாது. நீ அரக்கையை விட சரியான மோசமானவன். நீ நான் தூங்கும்போது என் தலையில கல்ல போட்டாலும் போட்டுருவேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க. சத்தியமா இந்த மோதிரம் எப்படி சாருமதி கிட்ட போச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன நம்புங்க. ஏய்! ச்சே! உன்னெல்லாம் அடிக்கிறதுக்காக கூட தொடக்கூடாது. நீ அவ்வளவு மோசமானவன். சீ! அண்ணா வாங்கண்ணே, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கியா? எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, அம்மாவை பார்த்து கறி வேலை கேட்கலான்னு வந்திருக்கோம். ஓ அப்படியா? சாரதாம்மா உள்ளதா இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். சரி வாங்க. அம்மா அம்மா அம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கம்யா. வணக்கம். 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 வணக்கங்க. உட்காருங்கப்பா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அம்மா, இது என்னம்மா வீட்டுக்கு நடுவில் சுவர்லாம் எழுப்பியிருக்கீங்க? ஏதாவது தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்கம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்த செவரு ஒரு பெரிய கதைப்பா. போக போக அதை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரி சரி, அதை விடுங்க. அப்புறம் என்ன திடீர்னு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்கம்மா, கொஞ்ச நாளாவே நீங்க தறி நெய்கிற வேலை எதுவும் கொடுக்கறதில்ல. நாங்களும் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். விற்கிற விலைவாசில எங்க வேலைக்கு போனாலும் சம்பளம் கட்டுப்படி ஆகலாமா? அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாளா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு போறதுக்கும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் உங்ககிட்டயே வேலை கேட்கலான்னு வந்திருக்கோமா.
அம்மா, நம்ம வீட்ல நடந்த பிரச்சனையால நம்ம கொஞ்ச நாள் தறி பிசினஸை நிறுத்தி வச்சிருந்தோம். இப்ப இவங்களுக்காகவாது அந்த பிசினஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமே. ஓ, மறுபடியும் தறி பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? இத பத்தி நான் இவ்ளோ நாளா யோசிக்காம விட்டுட்டேனே. பரவாயில்ல, இப்ப யோசிக்க வச்சிட்டீங்கல்ல, இனி நான் முடிவு பண்ணிக்கிறேன்.